Hello friends, welcome to my channel. மதராஸ் தேவதாசி சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? சரியான விடை 1947 அக்டோபர் 9. குழந்தை திருமணம் தடை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? சரியான விடை 1872. சிறுவர்கள் சிறுமிகளுக்கான திருமண வயது எந்த ஆண்டு உயர்த்தப்பட்டது? சரியான விடை 1930. இந்தியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் மாநகரம் எது? சரியான விடை சென்னை. இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக செயல்படும் துறை எது? சரியான விடை மூன்றாம் துறை. மேக்ரப் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை மேற்கு. இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படுவது எது? சரியான விடை ஆப்பிரிக்கா. இருண்ட கண்டம் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் யார்? சரியான விடை ஹென்றி எம் ஸ்டான்லி. எகிப்தின் நன்கொடை என்று அழைக்கப்படும் நதி எது? சரியான விடை நைல் நதி. தென் ஆப்பிரிக்காவில் செம்மறி ஆடு வளர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை காரூஷ். சஹாரா பாலைவனத்திலிருந்து கினியா கடற்கரையை நோக்கி வீசும் வறண்ட வெப்ப புழுதி தலக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை கார்மாட்டான். சஹாரா பாலைவனத்திலிருந்து மத்திய தரைக்கடல் நோக்கி வீசும் வெப்ப தலக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை சிராக்கோ. புவியின் அணிகலன் என்றும் உலகின் பெரும் மருந்தகம் என்றும் அழைக்கப்படும் காடு எது? சரியான விடை வெப்பமண்டல மழைக்காடுகள். ஆஸ்திரேலியாவில் செம்மறியாட்டு பண்ணைகளில் பணிபுரியும் மக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? சரியான விடை ஜாகரூஷ். ஆஸ்திரேலியாவின் பூர்வ குடிமக்கள் யார்? சரியான விடை அபாரிஜின்கள். ஆஸ்திரேலியா கண்டத்தை எந்த ஆண்டு கண்டுபிடித்தனர்? சரியான விடை 1770. ஆஸ்திரேலியா கண்டத்தை கண்டுபிடித்த ஆங்கிலேய மாலுமி யார்? சரியான விடை ஜேம்ஸ் குக். ஆஸ்திரேலியாவின் பணப்பெயர் என்று அழைக்கப்படுவது எது? சரியான விடை ஆட்டு உரோமம். அறிவியல் கண்டம் என்று அழைக்கப்படுவது எது? சரியான விடை அண்டார்டிகா. அண்டார்டிகாவில் ரஷ்யாவால் அமைக்கப்பட்டுள்ள ஆராய்ச்சி நிலையத்தின் பெயர் என்ன? சரியான விடை ஓஸ்டாக். அண்டார்டிகாவில் அமெரிக்காவால் அமைக்கப்பட்டுள்ள ஆராய்ச்சி நிலையத்தின் பெயர் என்ன? சரியான விடை மெர்முர்டோ. அண்டார்டிகாவில் இந்தியாவால் அமைக்கப்பட்டுள்ள ஆராய்ச்சி நிலையத்தின் பெயர் என்ன? சரியான விடை தட்சின் கங்கோத்ரி. உலகின் மிகப்பெரிய பனியாறு எது? சரியான விடை லாம்பர்ட் பனியாறு. அண்டார்டிகாவில் உள்ள உயரமான சிகரம் எது? சரியான விடை வின்சன் மாசிப் சிகரம். பிராந்திய சொத்துக்களின் பதிவேடு என்பது எந்த வார்த்தையின் பொருளாகும்? சரியான விடை கெடஸ்ட்ரல். தேசிய போர் நினைவுச் சின்னம் எந்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது? சரியான விடை புதுடெல்லி. இந்திய இராணுவத்தின் உயர்ந்த பதவி எது? சரியான விடை ஃபீல்டு மார்ஷல். இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் யார்? சரியான விடை ஷாம் மானக்ஷா. இந்தியாவின் இரண்டாவது ஃபீல்டு மார்ஷல் யார்? சரியான விடை கே எம் கரியப்பா.
இந்திய விமானப்படையில் மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி யார்? சரியான விடை அர்ஜுன் சிங். மெட்ராஸ் ரெஜிமெண்ட் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? சரியான விடை 1758. மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை உதகமண்டலம். அதிகாரிகள் பயிற்சி பள்ளியானது அதிகாரிகள் பயிற்சி அகாடமியாக எந்த ஆண்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? சரியான விடை 1998 ஜனவரி 1. இராணுவ தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? சரியான விடை ஜனவரி 15. கடலோர காவல்படை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? சரியான விடை பிப்ரவரி 1. மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? சரியான விடை மார்ச் 10. விரைவு அதிரடி படை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? சரியான விடை அக்டோபர் 7. விமானப்படை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? சரியான விடை அக்டோபர் 8. கடற்படை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? சரியான விடை டிசம்பர் 4. ஆயுதப்படைகள் கொடி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? சரியான விடை டிசம்பர் 7. நெல்சன் மண்டேலா ஆப்பிரிக்காவில் இனவெறி கொள்கையை முடிவுக்கு கொண்டு வந்த ஆண்டு எது? சரியான விடை 1990. நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் எது? சரியான விடை கல்கத்தா. கல்கத்தா உயர்நீதிமன்றம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? சரியான விடை 1862. நாட்டின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எது? சரியான விடை அலகாபாத். ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவ ஞானி யார்? சரியான விடை மாண்டஸ்கியூ. தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? சரியான விடை 1987. பொதுநல வழக்கு என்னும் முறையை அறிமுகப்படுத்தியது எது? சரியான விடை உச்சநீதிமன்றம். இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் இந்திய அரசின் எந்த ஆண்டு கொண்டு வந்த தொழில் கொள்கை தீர்மானத்தின் வாயிலாக தோற்றத்தை கண்டது? சரியான விடை 1956. நிதி ஆயோக் எத்தனை ஆண்டுகள் பழமையான திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்டது? சரியான விடை 65 ஆண்டுகள். நிதி ஆயோக் எந்த ஆண்டிலிருந்து செயல்பட துவங்கியது? சரியான விடை 2015 ஜனவரி 1. அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம் எது? சரியான விடை இந்திய ரயில்வே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.